சார் இப்போ இந்த பிஆராக இருக்கட்டும், இந்த சிட்டிசன்ஷிப் இதெல்லாமே வந்து கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன சார்? ஆக்சுவலாக இந்த கண்ட்ரி மற்ற எல்லா நாடுகளையும் தாண்டி இந்த நாடு எந்த இடத்துல ஒரு சிறந்த விளங்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2025 பர்டிகுலராக எம்பிபிஎஸ் ஃபாரின்ல படிக்கணும்னு விரும்புகிற மாணவர்களுக்கு எங்கே திரும்பினாலும் என்எம்சின்னு சொல்கிறாங்க. ஸோ என்எம்சி 2021 ரெகுலேஷன்ஸ் 100% ஃபாலோ பண்ணக்கூடிய கண்ட்ரி திமோர் லெஸ்ட். ஓகே. ரெண்டாவது, இந்தியாவை போல 4.5 வருடம் இருக்கக்கூடிய கண்ட்ரி திமோர் லெஸ்ட். அதுக்கு அடுத்து டெல்லி எய்ம்ஸ் இந்தியன் கரிக்குலமை ஃபாலோ பண்ணுற கண்ட்ரி திமோர் லெஸ்ட். அடுத்தது ஒரு மாணவரோ அல்லது ஒரு யாரோ ஒருத்தர் வந்து 5 வருடங்களுக்கு மேல் வந்து அந்த நாட்டில் இருந்தாங்க அப்படின்னா அந்த நாடு அவர்களுக்கு பிஆர் கொடுத்துருது, பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கொடுத்துருது. அதே போல் 10 வருடங்களுக்கு மேலே அங்கே தங்கி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த நாடு வந்து சிட்டிசன்ஷிப்பே கொடுத்துருது. ஸோ ஓட்டு போடுற உரிமை மட்டும் உங்களுக்கு இருக்காது, மற்ற எல்லா உரிமையும் அங்கே இருக்கும். ஸோ இவ்வளவுக்கு ஒரு அட்வான்ஸ்டாக சிந்திச்சு இது எல்லாமே வாய்மொழியாக கொடுக்கல அவங்க, இது எல்லாமே வந்து எழுத்துப்பூர்வமாக அந்த கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு. ஸோ அதனால தான் நம்ம இந்த திமோர் லெஸ்ட் நம்ம மாணவர்களுக்கு எல்லா விதத்திலையும் ஒரு ஏதுவான நாடாக இருக்குது அப்படின்றதால சன்லைட் எஜுகேர் வந்து தொடர்ந்து இந்த நாட்டுக்கு வந்து மாணவர்களை அனுப்புகிற வேலையை பார்த்துக்கிட்டோம். வண்டர்ஃபுல் சார், நீங்கள் எல்லாமே சொல்லிட்டீங்க. ஃபைனலி யாராவது ஒரு மாணவர் உங்களையும் வியக்க வைக்கிற அளவுக்கு இப்போ வளர்ந்து நிற்கிறாங்க, இந்த நாட்டில் இருக்காங்க, இல்லை அந்த நாட்டில் இருக்காங்க, இவ்வளோ உயரத்தில் இருக்காங்க, இவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னா யாராவது ஒருத்தங்களை பற்றி சொல்லுங்கள். நிறைய மாணவர்கள் இருக்காங்க, என்ன ஒருத்தர் 2 பேரை சொல்ல முடியாது. ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த 13 வருட காலங்களில் நம்மக்கிட்ட பலதரப்பட்ட மாணவர்கள் வந்திருக்காங்க. அதாவது ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருக்காங்க. ஏன்னா 50% ஆஃப் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மார்க்ஸ் இருந்தால் அவங்க வந்து மெடிக்கல் படிக்கிறதுக்கு எலிஜிபிள். அது இல்லாமல் இப்போ நீட் வந்ததுக்கப்புறம் நீட்டில் ஜஸ்ட் பாஸ் ஆகிருந்தாலே அவங்க மெடிக்கல் படிக்கிறதுக்கு எலிஜிபிள். ஸோ இந்தியாவில் கிடைக்காத ஒரு நபர்கள் வெளிநாடுகளை தேர்வு செஞ்சு வராங்க. ஸோ ஆவரேஜாக மார்க் எடுத்திருக்கிற நபர்களும் நம்ம மூலயமா ஃபாரினில் மெடிக்கல் படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு 70%, 80% வாங்கியிருக்கிற மாணவர்களும் அப்ராடில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. 90% எடுத்து இங்கே கிடைக்காத மாணவர்களும் அங்கே படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதே போல் தமிழ் வழியில் தமிழ் மீடியமில் படித்த மாணவர்களுக்கு கூட நம்ம அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் தமிழ் மீடியமில் படிச்சுட்டு நான் எப்படி அங்கே ஸ்டாண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பயந்துட்டு போன எத்தனையோ பிள்ளைகள் இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் எஃப்எம்ஜி கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாமே பார்க்குறப்ப நமக்கு அங்கே இருக்கிற எஜுகேஷன் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது வந்து ரொம்ப 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 நமக்கு வந்து இன்னும் என்கரேஜ் பண்ணுற விதமாக தான் இருக்குது அட்மிஷன்ஸ். ஆமாம், அதுதான். அதுக்கு அடுத்து வந்து என்ன அப்படின்னா நிறைய மாணவர்கள் பிஜி நீட்டை கிளியர் பண்ணிவிட்டு பிஜி இன்னைக்கு இருக்கிற ஸ்பெஷலைசேஷனில் நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. எம்ஆர்பி எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டு நிறைய மாணவர்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில மாணவர்கள் வந்து யூஎஸ்எம்எல்ஏ கிளியர் பண்ணிட்டு யூஎஸ்ல டாக்டர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லோரும் நம்ம வழியாக படித்தாங்க அப்படின்றது நமக்கு ஒரு இந்த பிறவியில் நமக்கு கிடைச்ச பலன் அப்படின்னு தான் நம்ம நம்புவோம். 2025 பொறுத்தவரையிலும் நீட் தேர்வில் 113 மார்க் எடுத்து +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் 50% மார்க் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு தகுதியானவர்கள். இந்தியாவில் உங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட் மறுக்கப்பட்டிருந்ததுன்னா உங்களுடைய மருத்துவ கனவை நனவாக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் சன்லைட் எஜுகேர் நிறுவனம். எங்கள் நிறுவனம் மூலமாக கடந்த 13 ஆண்டுகளில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் குறிப்பாக வெளிநாடுகளில் சென்று படிச்சுட்டு இருக்காங்க. படித்து முடிச்சுட்டு வந்திருக்கிற 750க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்தியாவில் எஃப்எம்ஜி தேர்வு கிளியர் பண்ணிட்டு பெரும்பாலான மாவட்டங்களில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய மருத்துவ கனவையும் நனவாக்குவதற்கு சன்லைட் எஜுகேர் நிறுவனம் தயாராக இருக்கு. 24/7 உங்களுக்கு ஃபாரின் எஜுகேஷனை பற்றின எல்லா விவரங்களையும் உங்களுக்கு தெரியப்படுத்த நாங்கள் இருக்கிறோம். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 7811060001. மேலும் எங்கள் நிறுவனத்தை பற்றியும் இந்த கல்லூரிகள் பற்றிய விவரங்களையும் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய வெப்சைட் www.sunlight.edu.in என்ற வெப்சைட்டில் நீங்கள் ஃபர்தராக உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை செக் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலி இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக என்னோட கேள்விகளுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருடைய கேள்விகளாக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய பிரதிநிதியாக இருந்து நான் இங்கே வந்து உட்காந்து நான் கேள்வி கேட்டிருக்கலாம். ஸோ அவங்களோட கேள்விகள் அனைத்துமே கண்டிப்பாக வந்து இன்னைக்கு உங்களுடைய ஆன்சர் மூலிமா பூர்த்தி செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த நேர்காணலை முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். Sunlight Educare Private Limited, a gateway to study MBBS in abroad. Number 13/53, Rams Apartment near RBL Bank, Ashok Nagar, Chennai 600083. Contact us on 781108
6001. Our website www.sunlightedu.in.